ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹை தமிழா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, சூப்பரான ஒரு சீஸ் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய வீட்டு வைத்தியம், அது மட்டும் கிடையாது, குழம்பு வகைகள்னு சொல்லிட்டு ஆரோக்கியமான ரெசிபிஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஸ் பால். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்ய யோசிக்கிறோம். இதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்ல குட்டி குட்டி பீஸ்க்கெலாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது தான் வெளியில் வராது வெங்காயம். ஸோ அதனால் ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 தான். அதுக்கு முன்னாடி பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நல்லா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரெட் கிராம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்குறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரெட் கிராம்ஸ் தான். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஸு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 20 rupees அப்படின்னு கிடைக்குது. சின்ன பீஸாக வேணால் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பேக்கெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சுங்க உருளைக்கிழங்க. அது கூட உங்களுக்கு காரத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுதான் ரூல்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். கூடயே வெங்காயம், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடிய அந்த மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இந்த உருண்டையில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு அந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸ்க்கெலாம் கட் பண்ணிங்க. ஒரு சீஸ் வந்து பெரிய ஸ்கொயராக இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து வைக்க முடியாது. ஸோ அதை வந்து ஒரு 4-5 பீஸ்க்கெலாம் கட் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு உள்ளே ஒரு கேப் மாதிரி வச்சு அந்த கேப்புக்குள்ளார இந்த சீஸ் வந்து வச்சு ஃபில் பண்ணிக்கங்க. இதை அப்படியே வைக்கலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கில் குத்தி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சீஸ் பால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து மைதா எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரைசலில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுலேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஸ்லோ சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருகிரும். நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடும். ஆனால் மீடியமான சிம்மில் வச்சிங்க. ஹை ஃப்ளேம் இருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கருகிரும். அதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா இருக்காது. வேகிறதுக்கு டைம் எடுக்கணும். நம்ம எப்படி குலோப் ஜாம் ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு ரெடி பண்ணிங்க அப்படின்னா சீஸ் பால் வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது கூட. பசங்களுக்கு சீஸும் கொடுத்த மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வயிறு வந்து ஃபில் பண்ண வைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடயே கொஞ்சம் மைனஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து கடைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய நம்மளுடைய சேனலில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.